ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கான பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்பவே முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் ஜெயம் ரவி பார்த்தீங்க அப்படின்னா திடீரென்று ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தார். அந்த பேட்டியில் பார்க்கும் பொழுது அவர் பல விஷயங்களை பகிர்ந்து பேசியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 எழுத்து இட்லி நடிகை தான் என்னுடைய குடும்பத்தை கெடுத்தாங்க அப்படின்னும் அவர் பேசியிருந்தார். அந்த விஷயங்களை பற்றி அவர் நிறைய பேட்டியில் வெளிப்படையாகவே சொல்லியிருந்தார் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அந்த நடிகையின் பேரை குறிப்பிடாம அவர் பேசினதும், அவர் அதிரடியாக சில விஷயங்களை வெளிப்படையாக பகிர்ந்து கொண்டதும் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது சினிமா வட்டாரத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசுபொருள் ஆகி வந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான தகவலை தொடர்ந்து நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 3 எழுத்து நடிகை இட்லி நடிகை தான் என்னுடைய குடும்பத்தை கெடுத்தாங்க. என்னை பற்றி பேச அவருக்கு அருகதை இல்லை என நடிகையின் பெயரை குறிப்பிடாமல் ரவி மோகன் விமர்சித்திருந்தார். இது குறித்து ரவி மோகன் கூறியிருப்பது என்ன அப்படின்னா, நான் பேசாம இருந்தது முட்டாள்தனம் என நினைக்கிறேன். நான் எப்போதும் வெட்டு கொடுப்பவன். ஆனா சாது மிரண்டால் காடு கொள்ளாது. என்னை சீண்ட நினைக்காதீங்க. அவர்களுக்கு நான் ஒன்று மட்டும் தான் சொல்ல விரும்புகிறேன். என் ஆஃபீஸ்க்கு பஞ்சிங் பேக்காக யூஸ் செய்து கொள்ளுங்க. மறைமுகமாக வேண்டாம். என் படம் இனி தியேட்டரில் ரிலீஸ் ஆகாது. என்னால் நடிக்க முடியலை. எனக்கு நடந்த தேவையில்லாத அவமானங்களால் என்னால் தாங்க முடியலை. எனது தனிப்பட்ட வாழ்க்கை சரியாகும் வரை, சைபர் புல்லிங் சரியாகும் வரை நான் நடிக்க மாட்டேன் என அவர் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அலுவலகத்தில் சீண்டி பாருங்க. என் பணியை எப்படி சரி செய்வது என்பதை நான் பார்த்துக்கொள்வேன். நான் வாய்மொழி இருந்தாதான் என்னை இந்த நிலைக்கு தள்ளினீங்க. 23 ஆண்டுகள் இரவு பகலாக வேலை பார்த்திருக்கேன். 95% படங்கள் வெற்றி படங்கள். இதை நானே சொல்லிக்கொள்ளும் போது எனக்கு கேவலமாகவே இருக்கிறது. எனது சாதனைகள் எனக்கும் எனது ரசிகர்களுக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு 2வது படத்திற்கு மாநில அரசு விருது, கலைமாமணி எல்லாம் வாங்கியிருக்கேன். என் தாய், தந்தை, அண்ணன் உள்ளிட்டோர் தான் எனக்கு எல்லாமே. என் குடும்பத்தினரை எதுவும் சொல்லக்கூடாது. அவர்களை சீண்டினால் சும்மா இருக்க மாட்டேன். அவன் அமைதியாக இருந்து விடுவான் அப்படின்னு நினைக்காதீங்க. பெண் என்ற பெயரை சொல்லி தப்புகிறாங்க. பேராண்மையில் பெண்களுக்கான உரிமை குறித்து எனது வசனம் எல்லாருமே சொல்லி கொண்டிருக்காங்க. பெண்கள் ஒரு மிகப்பெரிய சக்தி. அதை வீணடிக்க கூடாது. என்னுடன் வாழ்ந்த போதெல்லாம் நான் கடவுளாக இருந்தேனா? எத்தனை இன்டர்வியூக்களில் என்னை பெருமையாக பேசியிருக்கிறார். அப்போதெல்லாம் ஃபெமினிசம் தெரியலையா? நான் 16 ஆண்டுகள் எதையும் பேசலை. என் குழந்தைகளுக்கு நல்ல லைஃப் கிடைக்க நான் போராடி கொண்டிருக்கேன். என்னுடைய பாசத்தை பற்றி தவறாக பேசாதீங்க. நான் பார்க்காத ஹீரோயினா? என்னுடைய வேலையே அழகான பெண்களுடன் நடிப்பது. அப்போது தவறு செய்யாத நான் இப்போது வேறு பெண்ணுடன் தொடர்பில் இருந்து விடுவேனா? என் குழந்தைகளை பார்க்க கூட விடுறது கிடையாது. ஸ்கூலுக்கு கூட பாடி கார்டு அனுப்பி வைக்கிறாங்க. ஆர்த்தி வேண்டாம் என என் அம்மா அப்பா எவ்வளவோ சொன்னாங்க. ஆனால் நான் தான் கேட்கல. என்னுடைய திருமணத்தில் என்னுடைய அப்பா அம்மா அட்சதை போட்டதை பார்த்தீர்கள் என்றாலே தெரியும். 3 எழுத்து இட்லி நடிகை எனது குடும்பத்தை கெடுத்தார். என்னை பற்றி பேச உனக்கு அருகதை கிடையாது. அந்த நடிகையின் ஜெனரேஷனை சேர்ந்த 3 நடிகர்களின் வாழ்க்கையை கெடுக்க வந்ததாக அவர்களே என்னிடம் கூறியிருந்தனர். அப்படி 3 பேரின் வாழ்க்கையை கெடுக்க நினைத்த அந்த பொம்பளை என் வாழ்க்கையை பற்றி பேசுவது என 3 எழுத்து நடிகையை ஜெயம் ரவி மோகன் ஒருமையிலேயும் விமர்சித்திருந்தார். அந்த நடிகை குறித்து ரவி மோகன் இத்தனை ஆவேசமாக பேசியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியும் இருக்கின்றது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் பல விஷயங்களை பேசியிருந்தாங்க. இதை அடுத்து கெனிஷா அவர்கள், பாடகி கெனிஷா அவர்களும் தனிப்பட்ட முறையில் ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிலையில் பார்க்கும் பொழுது நடிகர் ரவி மோகனினுடைய குடும்ப பிரச்சனை நாளுக்கு நாள் புதிய திருப்பங்களை எடுத்து வந்துட்டுருக்கு. மனைவி ஆர்த்தி ரவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் பாடகி கெனிஷாவுடன் அவரினுடைய நட்பு தொடர்பு சமூக வலைதள
வலைதளங்கள்ல கடுமையான விவாதத்தை கிளப்பியிருந்தது. இந்த நிலையில செய்தியாளர்களை சந்தித்த ரவிமோகன் கண்கலங்கி பேசியும் இருக்காரு. ரவிமோகன் தன்னுடைய மனைவி ஆர்த்தி ரவியை விவாகரத்து செய்வதாக அறிவித்த பிறகு கெனிஷாவுடன் பல பொது நிகழ்ச்சிகள்ல ஒன்றாக கலந்து கொண்டது பல்வேறு விமர்சனங்களுக்கு வழிவகுத்தது. இதன் தொடர்ச்சியாக கெனிஷா தன்னை பற்றி விமர்சனங்களுக்கு பதிலளித்து பின்னர் ரவிமோகனிடமிருந்தும் சென்னையில இருந்தும் விலகி செல்கிறேன் என்று அறிவித்ததும் இந்த விவகாரம் மேலும் சூடுபிடிச்சிருக்கிறது. இந்த சூழ்நிலையில செய்தியாளர்களை சந்தித்த ரவிமோகன் இதுவரை வெளிப்படையாக பேசாமல் இருந்த பல விஷயங்களை எமோஷனலாகவே பகிர்ந்திருந்தார். குறிப்பா கெனிஷா தொடர்பாக எழுந்த விமர்சனங்களை பற்றி பேசும்போது, என்னை சரியாக புரிந்து கொண்ட ஒரே மனிதர் அவர். நான் ஏன் திருமண வாழ்க்கையில இருந்து வெளியே வர வேண்டிய நிலைக்கு வந்தேன் என்பதை புரிந்து கொண்டு எனக்கு மனிதநேயமாக அன்பு கொடுத்தார். ஆனால் அந்த உறவையே இப்போது கேவலமாக சித்தரித்து அவரை சென்னையை விட்டு கிளப்பும் நிலைக்கு தள்ளிவிட்டார்கள். கெனிஷாவை முழுமையாக காலி செய்து அனுப்பிவிட்டார்கள். சாதுவாக இருந்த என்னை சிலர் தொடர்ந்து சீண்டி கொண்டே இருக்கின்றனர். இது நல்லதுக்கு இல்லை என்று ஆதங்கத்துடன் கூறியுள்ளார். தொடர்ந்து தனது மீது எழும் குற்றச்சாட்டுகள் குறித்து பேசிய அவர், எனக்கு 45 வயதாகிறது. நான் 2 குழந்தைகளுக்கு அப்பா. இந்த வயதில் ஒரு பெண்ணின் அழகை பார்த்து பின்னால் போகும் மனநிலை எனக்கு இருக்குமா? அப்படி இருந்தால் அழகான நடிகைகளுடன் தினமும் நடிப்பதே என் வேலை. அப்போதெல்லாம் போகாதவன் இப்போது போகிறேன் என்று பேசுவதை நான் எவ்வளவு நாள் தான் பொறுத்து கொண்டேன். என்னை பற்றி என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் என்று அமைதியாகவே இருந்தேன். ஆனால் இனிமேல் அந்த அமைதி இருக்காது என்று கடுமையாக தெரிவித்திருந்தார். அதோடு தனது குழந்தைகள் குறித்து பேசும்போது ரவிமோகன் முற்றிலும் உடைந்து போனார். என்னுடைய பாசங்களை கூட நான் பார்க்க முடியாத நிலை. போன்ல பேசக்கூட விடவில்லை. அவர்களை பார்க்க வேண்டும் என்றால் ஸ்கூலுக்கு தான் போகணும். அங்கேயும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்து என்னை தடுக்கிறார்கள். இதனால் என் குழந்தைகளிடம் நெருங்கக்கூட முடியவில்லை. எனக்கு உலகமே என் பசங்க தான். என் சின்ன பையனுடன் தினமும் விளையாடுவேன். அவனுடன் விளையாடும் போது அவன் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக நான் தோற்று போய் கொண்டே இருப்பேன். அந்த தருணங்கள் தான் என் வாழ்க்கை, எனக்கான வாழ்க்கை என்று கண்கலங்கினார். மேலும் என் 2 பசங்களுக்காக 50 லட்சம் ரூபாய் கட்டணம் கட்டி படிக்க வைக்கிறேன். அது என்பதற்காக என்னுடைய பசங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்க வேண்டும். அவர்கள் நல்லபடியாக வர வேண்டும் என்பதற்காகத்தானே. இதையெல்லாம் நான் ஏன் என் பசங்கள் மேல பாசம் இல்லாமல் செய்கிறேனா? நான் என்னுடைய குடும்பத்திற்காக எவ்வளவோ செய்திருக்கிறேன். ஆனால் இன்று நான் ஒரு மோசமான அப்பா போல சித்தரிக்கப்படுகிறேன் என்று வேதனையுடன் கூறுகிறார். தனது திருமண வாழ்க்கை குறித்தும் திறந்த மனதுடன் பேசிய ரவிமோகன், நான் முன்னாள் வாழ்க்கையிலேயே இருந்தபோது கூட என்னுடைய அருமை புரியவில்லை. அந்த வாழ்க்கையில் என்னால் தொடர முடியாது என்று உணர்ந்ததால் தான் வெளியே வந்தேன். அந்த முடிவு எளிதானது இல்லை. ஆனாலும் இன்று கூட என்னை தொடர்ந்து தொந்தரவு செய்கிறார்கள். ஏன் இவ்வளவு டார்ச்சர் கொடுக்கிறீர்கள் என்று புரியவில்லை என்று கண்ணீருடன் தெரிவித்திருந்தார். ரவிமோகனின் இந்த உணர்ச்சி பூர்வமான பேட்டி தற்போது சமூக வலைதளங்கள்ல வேகமாக பரவி வந்துட்டு இருக்கு. இதுவரை அமைதியாக இருந்த அவர் தற்போது தன்னுடைய தரப்பை முழுமையாக வெளிப்படையாக சொல்ல தொடங்கி இருப்பது இந்த குடும்ப சர்ச்சையில் இன்னும் பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. மறுபுறம் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு எதிர் தரப்பிலிருந்து என்ன பதில் வருகிறது என்பதையும் ரசிகர்கள் கவனித்தும் வருகின்றனர்.